தமிழ்நாட்டை தவிர்ப்பவர்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமரிடம் பேசுவதற்கு தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கோவை கொடிசியா மைதானத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி தவிர்ப்பதாக விமர்சித்தார். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம், இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாம தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும். மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்ல உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? நீட் விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பதிலே இது. உதகை அரசு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று பிரதமர் மோடி வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நலன்களை பத்தின கவலை. மாநிலங்களவையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை 1 நிமிடம் மட்டுமே பேசியதாக கூறினார். கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பாரு. அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான சொல்லவே இல்லை. வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு தொடர உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே நீட் விலக்கிற்கு பிறகுதான் பாஜகவுடன் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா என்ற தனது கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதிலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு மு.க.ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ மனசாட்சி உள்ளதா என்று அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வினவப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என்று மு.க.ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்றும் அதிமுக பதில் சவால் விடுத்துள்ளது. நீட் தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்திவிட்டு அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியது எந்த கூட்டணி என வினவியுள்ள அதிமுக அந்த கூட்டணியில் தானே தற்போது வரை திமுக அங்கம் வகித்து வருகிறது என விமர்சித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் இருக்கிறது என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் திமுக நடத்தும் நாடகத்தை மக்கள் நம்பப் போவதில்லை என்றும் அதிமுகவின் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சருக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது.